எபிசோட் 156. அங்கே நடக்கும் எக்ஸிபிஷனுக்கு சேவியரை யுவோன் அழைக்க அவனை ஆச்சரியமாக பார்த்தான் சேவியர். அந்த ஊர் மிகவும் சிறியதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரை சுற்றிலும் நிறைய சிறு கிராமங்களும் மலை மட்டுமே இருக்கிறது. அதனால் அங்கு பெரிதளவில் இதுவரை எக்ஸிபிஷன் நடந்ததே இல்லை. அப்படி இருக்கையில் எப்படி இப்பொழுது இந்த இடத்தில் ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிறது என ஆச்சரியமாக பார்த்தான். அதுவும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து வரும் அளவிற்கு அவ்வளவு பெரிய எக்ஸிபிஷன் நடக்கிறதா என ஆச்சரியமாக யோசித்தான். அந்த எக்ஸிபிஷன்ல நிறைய ப்ரெஷியஸான ஐட்டம்ஸ்லாம் வைக்க போறாங்களாம். அங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈவென்ட் கூட இருக்கு. நம்ம போய் பார்க்கலாம். இதை கேட்டதுமே சேவியருக்கும் ஆர்வம் அதிகரித்தது. ஓகே, அந்த எக்ஸிபிஷன் எங்க நடக்குது? இங்கிருந்து ரொம்ப தூரமா? டாக்டர் சேவியர், நீங்க எங்க தங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாளைக்கே வந்து உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமம்? உங்களால் நான் இருக்கிற ஏரியாவுக்கு வர முடியாது. அங்கே ரோடும் கொஞ்சம் சரியில்லை. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட அட்ரஸை மட்டும் சொல்லுங்கள், மிச்சதை நானே பார்த்துக்கிறேன். நம்பிக்கையாக யுவான் கூறிட சேவியர் அதற்கு மேல் மறுக்காமல் அவன் தங்கியிருக்கும் இடத்தின் விலாசத்தை கூறினான். அதன் பின்பு அவனிடமிருந்து விடைபெற்று சென்றான் சேவியர். அடுத்த நாள் காலையில் சேவியர் ஏரியில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரம் வானத்தில் பெருத்த சத்தம் கேட்க அண்ணார்ந்து பார்த்தான். வானத்தில் 2 ஹெலிகாப்டர் பச்சைமலை கிராமத்தில் பறந்து கொண்டிருந்தது. இந்த சத்தம் ஊர் முழுவதும் கேட்க ஊரில் இருப்பவர்கள் அதிர்ச்சியுடன் வீட்டை விட்டு வெளியே வந்து நடப்பவற்றை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஊருக்கு இதுவே முதல் முறையாய் ஒரு ஹெலிகாப்டர் வருகிறது. என்ன இது, அதிசயமா நம்ம ஊருக்கு ஹெலிகாப்டர் எல்லாம் வருது. எனக்கும் இதுல பறக்கணும்னு ஆசையா இருக்குது. பார்க்கவே சூப்பரா இருக்கு. என் வாழ்க்கையில முதல்ல இந்த ஹெலிகாப்டரை பாக்குறேன். எம்மாடியோ, எவ்வளவு பெருசா இருக்கு. அங்கிருக்கும் ஊர் மக்கள் சிலர் ஆர்வமாக வானில் பறந்து கொண்டு வரும் வானூர்தியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுவும் அந்த ஹெலிகாப்டர் ஊரின் முகப்பிலே தரையிறங்க அனைவரும் இன்னும் ஆர்வத்துடன் வேடிக்கை பார்த்தார்கள். ஹெலிகாப்டரிலிருந்து கோட்டு சூட்டு போட்டிருந்த யுவான் தரையிறங்கி ஊரையே ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். இதற்கு முன்பு அவன் இவ்வளவு சிறிய கிராமத்தில் இருந்ததே இல்லை. ஊர் மக்கள் தன்னை வேடிக்கை பார்ப்பதை பார்த்தவன் அவர்களை பார்த்து மெலிதாய் சிரித்தான். உங்க யாருக்காவது டாக்டர் ஜோன்ஸ் தெரியுமா? என்னது, டாக்டர் ஜோனஸா? யாரு டாக்டர் ஜோனஸ் சார்? என் பேரு மேரி. இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவ. உங்களுக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட நீங்க பேசலாம். யுவானை பார்த்ததுமே அவனிடம் சென்று தன்மையாக பேசினார் மேரி. ஹெலிகாப்டரில் வந்த நபர் மிகப்பெரிய பணக்காரனாய் இருப்பார் என நினைத்தார். நிச்சயம் வழியை தொலைத்துவிட்டு வழி தேடுவதற்காகத்தான் இங்கு வந்திருப்பான் என நினைத்தவர் அவனுக்கு உதவினால் தனக்கும் அவனிடமிருந்து பலன் கிடைக்கும் என அல்பமாக நினைத்தார். ஆனால் யுவான் மேரியிடம் பேசும் எண்ணத்தில் இல்லை. நான் ஒன்னும் இங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக வரல, டாக்டர் ஜோன்ஸை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். கூட்டத்தில் இருந்த மெர்லன் டாக்டர் ஜோனஸ் என கேள்விப்பட்டதுமே உடனே கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அவன் முன்பு சென்று நின்றார். நீங்க சேவியர் ஜோனஸ பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா, அவரே தான் டாக்டர் ஜோன்ஸ். உங்களுக்கு அவர் தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியுமே. இருங்க, இப்பவே நான் அவனை கூப்பிடுறேன். ஊருக்குள் ஹெலிகாப்டர் வருவதை கண்டதுமே யுவான் தான் வருகிறான் என அறிந்திருந்தான் சேவியர். கூட்டத்திலிருந்து எட்டி பார்த்த சேவியர் நிஜமாகவே அவன்தான் வந்திருப்பதை நினைத்து சற்று சங்கோச்சம் கொண்டான். தன்மையாக எப்படி இருக்க வேண்டும் என யுவானுக்கு தெரியவில்லை என நினைத்தான். இங்கு ரோடு சரியில்லை என சேவியர் கூறியதனால் ஹெலிகாப்டருடன் பறந்து வந்து விட்டான் யுவான். யுவான், நான் இங்க இருக்கேன். சேவியர், ஒரு வழியா வந்துட்டியா? வா போலாம். அவன் பேசுவதற்கு கூட இடம் கொடுக்காமல் அவனை இழுத்துக்கொண்டு ஹெலிகாப்டரில் ஏறி அங்கிருந்து பறந்தான். மேரியும் மற்றவர்களும் அதே இடத்தில் அப்படியே நின்றார்கள். ஹெலிகாப்டர் அங்கிருந்து கிளம்ப புழுதி பறந்தது. அவர் அங்கேயே நின்றதனால் மொத்த புழுதியும் அவர் மீது பட கோபத்தில் பல்லை கடித்தார். ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். மேரி ஹெலிகாப்டரில் வந்த நபருடன் நட்பாய் பழக நினைக்க, ஆனால் அவனோ அவரை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து சென்று விட்டான். உண்மையிலேயே இந்த சேவியர் ரொம்ப பெரிய ஆளுதான்ப்பா. வெறும் மூலிகை செடியை நட்டு வச்சே அவன் ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சிட்டான். அங்கிருப்பவர்கள் நிறைய பேர் ஆர்வத்துடன் கோரிக்கொண்டிருந்தார்கள். இதில் இன்னொரு பக்கம் தாஸ் குடும்பத்தினருடன் வேலை பார்க்க ஒப்புக்கொண்ட ஊர் மக்கள் அனைவரும் அவர்களின் முடிவை நினைத்து வருந்தினார்கள். அவர்கள் எல்லாம் தங்களுக்குள் பேசாமல் மூலிகை செடியை விளைவிக்கலாமா என பேச ஆரம்பித்தார்கள்.
ஹெலிகாப்டர் பயணம் மிகச் சின்னதாயிருந்தது. முதல் முறையாக சேவியர் அவனின் ஊரை வானத்திலிருந்து பார்க்கிறார். உள்ளுக்குள் அவனுக்கே இதில் பயணம் செல்வது மகிழ்ச்சியாக இருந்தது. வானத்திலிருந்து அவனின் ஊரையும் பக்கத்து ஊரையும் அனைத்தையுமே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தான். அவர்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் துறைமுகத்தை கை காட்டினான் யுவான். டாக்டர் ஜோன்ஸ், அங்க ஒரு பெரிய ஷிப் இருக்குல்ல, அங்கதான் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. இதனை கேட்டதுமே ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தான் சேவியர். இதுவரை அவர்கள் ஊரில் இருக்கும் துறைமுகத்தில் மீன் பிடிக்கும் சிறிய படகுகள் மட்டுமே நிறைந்திருக்கும். எப்போதாவதுதான் சரக்கு கப்பல் அங்கு இருக்கும். இவ்வளவு பெரிய லக்ஸரியான கப்பலை அங்கு பார்ப்பது மிகவும் அரிது. சவுத் டவுன்ல இருக்கிற துறைமுகத்துல இப்படி ஒரு ஷிப் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை. டாக்டர் ஜோன்ஸ், இந்த எக்ஸிபிஷன் வருஷம் நடக்கும். இதுல நிறைய அரசியல்வாதிகளும் ரொம்ப பெரிய பணக்காரங்களும் சுத்தி இருக்கிற டவுன்ல இருந்து மட்டும்தான் வருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வேற வேற இடத்துல நடக்கும். ஏன்னா சேஃப்டி ரீசனுக்காக. யுவானவற்றை விளக்க அதனை அமைதியாக கேட்டுக்கொண்டு வந்தான் சேவியர். இந்த எக்ஸிபிஷனில் கலந்து கொள்பவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை என புரிந்து கொண்டார். ஹெலிகாப்டர் மெதுவாய் அந்த கப்பலில் தரையிறங்கியது. அங்கிருக்கும் பணியாளர்கள் இவர்களுக்காய் நீண்ட நேரம் காத்திருந்தார்கள். யுவான் வருவதை கண்டதுமே அவனை மிகவும் மரியாதையுடன் வரவேற்றார்கள். ஹலோ மிஸ்டர் யுவான், நான் சாமுவேல், இந்த ஷிப் கேப்டன். நடுத்தர வயதுடைய ஒருவர் யுவானை புன்முகத்துடன் வரவேற்றார். அதற்கு லேசாய் தலையசைத்த யுவான் அவரை புறக்கணித்தான். சேவியரை அவன் கையோடு அழைத்துக் கொண்டு பாடிகார்டுடன் உள்ளே சென்றான். நீங்க எல்லாரும் மிஸ்டர் யுவானோட சேஃப்டியை பார்த்துக்கோங்க. அவரு நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா சர்வீஸ் பண்ற ஆளுங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவருக்கு தேவையானது எல்லாமே கரெக்டான டயத்துக்கு போய் சேரணும். எஸ் கேப்டன். கப்பலுக்குள் யுவான் நடந்து செல்ல நிறைய பேர் அவன் பக்கம் வந்து அவனிடம் தலைவணங்கி விட்டு சென்று கொண்டிருந்தார்கள். அமைதியான குரலில் சேவியரிடம் அவர்கள் எல்லாம் யார் யார் என அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார். அங்க ஒருத்தன் பச்சை தொப்பி போட்டுக்கிட்டு கோட் சூட்ல இருக்கான்ல, அவன் விஜய், ஹீரோ குரூப் ஓனரோட பையன், ஷிரா குரூப்ஸ் ஓனர். இந்த குரூப் தான் மிலிட்ரிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அதோ அங்க ஒரு பொண்ணு செம கட்டையா இருக்காள, பிகினி போட்டுக்கிட்டு. அவதான் மிகப்பெரிய பிசினஸ் மேனோட ஒரே பொண்ணு. என் அப்பா அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இம்சை பண்றாரு. ஆனா எனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. கடுப்புடன் அந்த பெண்ணையும் பார்த்து முகத்தை சுளித்தபடியே யுவான் கூறிட சேவியர் அந்த பெண்ணை உற்று பார்த்தான். இவ்வளவு அழகாக இருக்கும் பெண்ணை ஏன் இவனுக்கு பிடிக்கவில்லை என யோசித்தான். ஒருவேளை யுவான் கேவாக இருப்பானோ என்று கூட நினைத்தான் சேவியர். எபிசோட் 157. யுவான் கூறியதை அமைதியாய் கேட்டுக்கொண்டு அவனுடன் நடந்து கொண்டிருந்தான் சேவியர். சிங்கப்பூர் பிரசிடென்ட்டோட பேரன் கூட இங்க வந்திருக்கான். இந்த கப்பல்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனா டாக்டர் ஜோன்ஸ், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இங்க யாராவது உங்களுக்கு தொல்லை கொடுக்க நினைச்சா என்கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு சரியான பாடத்தை நானே கத்துக் கொடுக்குறேன். மிகவும் சாதாரணமாக கூறினான் யுவான். சேவியர் மனதில் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். இந்த கப்பலில் இருப்பவர்கள் இவ்வளவு பெரிய ஆட்களாக இருப்பார்கள் என அவன் எதிர்பார்க்கவே இல்லை. டாக்டர் ஜோன்ஸ், இதான் வார் ஆஃப் செஷன். எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது நடக்கும். இங்க இருக்கிற எதை வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த கார்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை போய் பார்த்துட்டு வரேன். சேவியரை அங்கிருக்கும் ஹாலில் அழைத்து சென்று விட்டு அவன் கையில் கோல்ட் கார்டு ஒன்றை கொடுத்துவிட்டு அவசரமாய் கிளம்பினான் யுவான். சேவியர் அந்த இடத்தையே சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தான். அந்த இடம் முழுக்க நிறைய பெயிண்டிங்ஸும் பழங்கால பொருட்களும் அங்கு இருந்தது. விலை மதிப்பில்லாத பொருட்களை நிறைய பேர் வாங்கும் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருக்கும் கேலிகிராஃபி பற்றியோ பெயிண்டிங் பற்றியோ அவனுக்கு அவ்வளவாய் தெரியாது. இதெல்லாம் இவ்வளவு விலை மதிப்பற்றதா என ஆச்சரியத்துடன் பார்த்தான். இது மாதிரியான பொருட்கள் எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டுமே வாங்குவார்கள். சில மணி நேரம் அதே இடத்தில் சுற்றி கொண்டிருந்த சேவியர் சில பேர் ஒரு கல்லில் பெட் கட்டி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தான். நிறைய கதைகள் கூட இதை பற்றி படித்திருக்கிறார். நிறைய பேர் ஒரு கல்லில் பெட் கட்டி ஒரே இரவில் பணக்காரர்கள் ஆகியிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் சில பேர் ஒட்டுமொத்த பணத்தையும் இதே காரணத்திற்காக இழந்திருக்கிறார்கள் என படித்ததுண்டு. சாதாரண கல் போல இருக்கும் அவற்றை அவன் கைகளால் தடவை பார்த்தான். திடீர் என்று அவன் கையில் புத்தம் புதிய சக்தி ஷாக் அடித்தது போல உணர்ந்தான். புருவங்களை உயர்த்தி அவன் தொட்ட கல்லை பார்க்க மந்திர விரலால் அந்த கல்லை தொட்டிருந்தான்.
என்ன திடீர்னு இந்த விரலுக்கு உயிர் வந்தது மாதிரி இருக்கு? ஒருவேளை இந்த கல்லுனால வந்திருக்குமோ? மனதிலே நினைத்த சேவியர் அங்கிருக்கும் வெயிட்டரை அழைத்தான். இதை நான் எடுத்துக்கிறேன். அங்கு வந்த வெயிட்டர் சேவியரை வினோதமாக பார்த்தான். இங்கே இருக்கும் கப்பலில் மிகப்பெரிய பணக்காரர்களும் அரசியல்வாதிகளும் தான் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இடத்தில் இவன் யாராக இருக்கும்? சாதாரண உடையில் வந்திருக்கிறானே என குழப்பத்துடன் பார்த்தான். சார், இந்த கல்லோட விலை 50,000. நீங்க இதை எடுத்துக்கிறீங்களா? சேவியரை பார்த்தால் அவனுக்கு வினோதமாய் தோன்றினாலும் புன்னகை முகத்துடனே கேட்டான். அவனுக்கு தெரியும் இந்த கப்பலுக்குள் மிகப்பெரிய பணக்காரர்களால் மட்டுமே நுழைய முடியும் என்று. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சாதாரணமாய் உடை உடுத்துவது பழக்கம்தான் என நினைத்தவன் அவனை அவமானப்படுத்த முன்வரவில்லை. ஆமா, எனக்கு அந்த கல்லு வேணும். சார், ப்ளீஸ் உங்களோட ஐடி கார்டை காட்டுங்க. இந்தாங்க. யுவான் கொடுத்த கோல்ட் கார்டை அவனிடம் கொடுத்தான். அதனை பார்த்த வெயிட்டர் அதிர்ச்சியில் புருவத்தை உயர்த்தினான். அங்கிருக்கும் கார்டுகளிலேயே மிகவும் உயர்ந்த கார்டு இதுதான். அந்த கார்டின் ஓரத்தில் ஊதா மற்றும் தங்க நிறத்தில் ஒரு கிரீடம் பொறிக்கப்பட்டிருந்தது. இம்மாதிரியான கார்டு வேறு சில நாடுகளிலிருந்து வந்தவர்கள் மட்டுமே வைத்திருப்பார்கள். ஓகே சார், நான் உடனே இந்த கல்லை கட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். மிகவும் தன்மையாக கூறினான் வெயிட்டர். அடுத்த நிமிஷம் அந்த கல்லை கட் பண்ணக்கூடிய மாஸ்டர் ஒருவர் அந்த இடத்திற்கு வந்தார். சேவியரிடம் அந்த கல்லை எந்த வடிவத்தில் வடிவமைத்து தர வேண்டும் என கேட்டார். சேவியருக்கு இதனை பற்றி பெரிதா எதுவும் தெரியவில்லை. அதனால் அந்த மாஸ்டரையே அவருக்கு பிடித்தது போல அதனை வெட்ட கூறினார். அதன் பின்பு அந்த மாஸ்டர் அந்த கல்லில் தண்ணியை ஊற்றி வேலையை ஆரம்பித்தார். சில நிமிடம் அந்த கல்லில் இருந்து வெள்ளை நிற புகையாய் பரவ அடுத்த நிமிடம் அந்த கல் மரகத பச்சை வண்ணத்தில் மின்னியது. அந்த கல்லை அதன் பின்பு அறுத்தார் மாஸ்டர். வாவ், இது ரொம்ப அழகா இருக்கே. அங்கு சுற்றி இருந்தவர்கள் கல்லை அறுப்பதை பார்த்தபடி வாயை பிளந்தார்கள். கல்லை வெட்ட வந்தவர் கடினப்பட்டு அதனை வெட்டி அதில் இருக்கும் மாணிக்க கல்லை எடுத்து கொடுத்தார். கங்க்ராச்சுலேஷன் சார், இதுதான் இருக்கிறதுலேயே ஹை குவாலிட்டி உள்ள மாணிக்க கல். சேவியருக்கு மாணிக்கத்தை பற்றி பெரிதா எதுவும் தெரியவில்லை. ஆமா, இந்த கல் எவ்வளவு விலைக்கு போகும்? அதற்கு அந்த வெயிட்டர் ஒரு பதில் சொல்வதற்கு முன்பே ஒரு பணக்கார நபர் சத்தமாக அதனின் விலையை நிர்ணயித்தார். இதுக்கு நான் 5 மில்லியன் தரேன். இங்க இருக்கிற மாணிக்கம் கல்லிலேயே நிறைய வித்தியாசம் இதுக்கு இருக்கு. இது ரொம்ப பியூரான மாணிக்கம். கூடவே இதோட சைஸும் ரொம்பவே பெருசா இருக்கு. அதனால இது ஒன்ன வச்சே நிறைய பொருளை தயாரிக்கலாம். அதனால இதுக்கு நான் 6 மில்லியன் தரேன். சார், இந்த மாணிக்க கல்லோட விலை இது போலதான் மார்க்கெட்டை பொறுத்து இருக்கும். சரி, ஓகே, அப்போ இதை நான் 6 மில்லியனுக்கே உங்களுக்கு தரேன். அந்த பணக்காரனுக்கு பின்னால் இருந்த அசிஸ்டன்ட் ஒருவன் சேவியருக்கு அதற்கான செக் ஒன்றை கொடுக்க சேவியர் அந்த மாணிக்க கல்லை அவரிடம் கொடுத்தான். வெறும் 50,000 வைத்து அந்த கல்லை வாங்கிய சேவியர் அதனை 6 மில்லியனுக்கு விற்றுவிட்டார். இது அவனுக்கு மிகப்பெரிய லாபமாக இருக்க மகிழ்ச்சியாய் மேலும் சுற்றி முற்றி பார்த்தான். உங்க உதவிக்கு நன்றி. நான் போய் இன்னும் சுத்தி பார்க்கிறேன். அந்த வெயிட்டரிடம் கூறிவிட்டு மற்ற கற்களையும் பார்க்க ஆரம்பித்தான். அது எல்லாம் மிகவும் சாதாரணமாய் தட்டி பார்த்து கொண்டே வந்தான். அவன் அவனின் மந்திர விரலை வைத்து அதனை சோதித்து பார்த்து கொண்டிருந்தான். இவன் என்ன சரியான முட்டாளா இருப்பான் போல. இங்க என்ன வாட்டர் மெலன் வாங்குறேன்னு நினைச்சிட்டானா? எல்லாத்தையும் தட்டி தட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கிருந்த ஒரு நடுத்தர வயதுடைய ஒருவர் சேவியர் செயலை பார்த்து வெறுப்புடன் கூறினார். அந்த கற்களை தட்டி பார்த்த சேவியருக்கு எந்த ஒரு உணர்வும் தோன்றவில்லை. கடைசியாக அதிலிருந்த ஒரு சிறிய கல்லில் நின்றான் சேவியர். மற்ற கற்களை விட அந்த கல் 2 மடங்கு சிறியதாய் இருந்தது. ஆனால் சேவியர் அவனுள் இருக்கும் சக்தி முன்பை விட 2 மடங்கு அதிகரித்தது போல உணர்ந்தார். எனக்கு இது வேணும், இதை கட் பண்ண சொல்லுங்க. சேவியர் கூறியதை கேட்டதுமே அந்த வெயிட்டர் வேகமாய் வந்து அந்த கல்லை எடுத்தான். அதில் அந்த நடுத்தர வயதுடைய ஆள் நக்கலாக சிரித்தார். டேய் தம்பி, இந்த மாதிரி கல்லெல்லாம் எப்படி பார்த்து வாங்கணும்னு உனக்கு தெரியுமா? இருக்கிறதுலே அதுதான் சின்ன கல். கண்டிப்பா அதுல இருந்து உனக்கு எந்த லாபமும் கிடைக்காது. அதை உடைக்கும் போதே தூள் தூளா அது உடைஞ்சு போயிடும். அங்கு நின்று கொண்டிருந்த சிலரும் ஆம் என்பது போல தலையசைத்தார்கள். நிறைய பேர் இதற்கு முன்பு சிறிய கற்களை வாங்கியவர்களும் அவன் தேர்ந்தெடுத்தது சரியில்லை என்பது போல கூறினார்கள். பெரிய கல்லில் தான் மரகதம் இருக்கும் என நினைத்தார்கள். சேவியர் அந்த நடுத்தர வயதுடைய நபரை கேள்வியுடன் பார்த்தான். எதற்காக தனது வேலையில் அவர் தலையிடுகிறார் என கோபமாக பார்த்தான். உண்மைதான்,
எனக்கு இந்த கல் வாங்குறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் இப்போதான் ஒரு கல்லை நான் வெட்டினேன். அதிலிருந்து எனக்கு 6 மில்லியன் கிடைச்சிருக்கு. என்னை விட உங்களுக்கு இதில் அதிகமாக அனுபவம் இருக்கும் போலயே. இதுக்கு முன்னாடி ஹாங்காங்கில் இருந்தப்போ எனக்கு ஒரு பெரிய சைஸ் மாணிக்கம் கிடைச்சது. அதை நான் 10 மில்லியனுக்கு விற்றேன். உன்னை விட எனக்கு இதில் அனுபவம் அதிகமாக இருக்குது. அப்படியா? ஆனால் ஒருவேளை நீங்கள் 10 மில்லியனுக்கு விற்றீங்களே, அந்த மரகதத்தை விட இதோட விலை உயர்ந்ததாக இருந்துச்சுன்னா? அப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட 2 மடங்கு விலை கொடுத்து நானே வாங்கிக்கிறேன். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டார் அந்த நபர். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 158. வேண்டும் என்று அந்த நடுத்தர வயதுடையவர் சேவியரிடம் வம்பு செய்தார். ஒருவேளை இது 10 மில்லியனை விட விலை உயர்ந்ததா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பொடிப்பயல, ஹாங்காங்ல நான் வாங்கின மரகதத்தை விட இது பெருசா இருந்துச்சுன்னா அதை நானே 2 மடங்கா விலை கொடுத்து வாங்கிக்கிறேன். ஆனா 10 மில்லியனை விட இது கம்மியா இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? ஒன்றும் பெருசா பண்ண தேவையில்லை. உன்னை அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஜஸ்ட் என் காலில் விழுந்து என் ஷூவை துடைக்கணும். புரியுதா? சேவியர் தேர்ந்தெடுத்திருக்கும் கல்லில் மரகதம் இருக்கும் என கரோல் நம்பவில்லை. அதனால் நிச்சயம் அவனுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்காது என நினைத்தார். அவ்வளவு சிறிய கல்லில் மரகதம் இருக்க வாய்ப்பே இருக்காது என தன்னுடைய இத்தனை வருட அனுபவத்தில் ஊர்ஜிதமாக நம்பினார். அது மட்டுமல்லாமல் முதல் முறை எடுத்த போது ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் அவனுக்கு மரகதம் கிடைத்தது. அப்படியே இம்முறையும் கிடைத்தாலும் நிச்சயம் அவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்காது என நினைத்தார். அதனால் கரோல் அவரின் பணத்தை பற்றி கவலைப்படவில்லை. சேவையரை எப்படியெல்லாம் பழிவாங்கலாம் என கணக்கு போட்டார். அவர் கூற்றில் நக்கலாக சிரித்தான் சேவியர். சரி, அப்ப நாம பெட் கட்டுவோம். நீங்க சொன்ன மாதிரி இதுல எந்த ஒரு மரகதமும் இல்லைன்னா உங்க முன்னாடி மண்டி போட்டு உங்க ஷூவை நான் துடைக்கிறேன். ஆனா ஒருவேளை இதுல விலை உயர்ந்த மரகதம் இருந்தா அதை நீங்க மார்க்கெட் விலையோட 2 மடங்கு அதிகமா விற்கணும். டீல் ஓகேவா? எனக்கு ஓகே. கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் ஒப்புக்கொண்டார் கரோ. கண்ணிலே ஸ்கேன் செய்யும் அளவிற்கு சேவியருக்கு சக்தி இருக்கிறதா என கேலியாக நினைத்து கொண்டார். முன் அனுபவம் இல்லாத ஒருவன் கூட்டாம் போக்கில் இதனை செய்கிறான் என நினைத்தார். அந்த நேரம் கற்களை வெட்டும் மாஸ்டரும் அங்கு வந்து அந்த கல்லை பக்குவமாய் வெட்ட ஆரம்பித்தார். அதிலிருந்து எந்த விதமான பச்சை நிற புகழையோ எதுவுமே வரவில்லை. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் சிரிப்புடன் மறுப்பாக தலையை அசைத்துக் கொண்டார்கள். சேவியரின் அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை என நினைத்தார்கள். அதில் எந்தவித மரகதமும் தென்படாததனால் கரோல் சத்தமாக சிரித்தார். நான் தான் சொன்னல, இப்போ நீ சொன்ன மாதிரி என் ஷூவை வந்து தொட. நக்கலாக கரோல் அவனை அழைக்க சேவியர் ஒன்றும் சொல்லாமல் நின்றார். அந்த மாஸ்டர் ஒரு கிண்ணம் தண்ணியை மொத்தமாய் அந்த கல்லில் ஊற்றினார். உடனே அதிலிருந்து தங்க நிறத்தில் புகை கிளம்பியது. அடடா, இவனுக்கு கோல்டன் கலர்ல கிடைச்சிருக்கு. இது பச்சை கலர் இல்ல. ஆச்சரியத்துடன் கூட்டத்தில் இருந்தவர்கள் பேசிக் கொண்டார்கள். கல்லை வெட்டும் மாஸ்டர் அந்த மரகதத்தை வெளியே எடுத்த பின்புதான் அனைவரும் அதனை தெளிவாக பார்த்தார்கள். தங்க நிறத்தில் ஜொலிக்கும் மாணிக்க கல் அவனுக்கு கிடைத்திருந்தது. அட, இது கோல்டன் ஐஸ் ஜெட். அங்கே இருப்பவர்கள் ஆச்சரியமாய் அதனை பார்த்து வாயை பிளந்தார்கள். இருக்கிற மாணிக்கத்திலேயே இதுதான் பெஸ்ட் மாணிக்கம். இது கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப அபூர்வம். மஞ்சள் கலர்ல இருக்கிறது சாதாரணமா இருந்தாலும் ஒரு சில மாணிக்கம் மட்டும்தான் தங்க நிறத்துல இருக்கும். இதுக்கு நான் 20 மில்லியன் கொடுக்குறேன். கூட்டத்திலிருந்து ஒரு வயதானவர் சத்தமாக கத்தினார். இந்த மாணிக்கத்தை மட்டும் செதுக்கி விற்றால் மிகப்பெரிய விலையில் விற்பனையாகும். இல்ல, இதுக்கு நான் 22 மில்லியன் தரேன். இதையெல்லாம் கேட்ட சேவியர் தன்மையாக புன்னகைத்தான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொல்ற பிரைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏற்கனவே ஒருத்தர் இத 2 மடங்கு விலை கொடுத்து வாங்குறதா சொல்லிட்டாரு. உடனே அங்க இருப்பவர்கள் கரோலை பார்த்தார்கள். அவர் முகம் அவமானத்தில் கருத்திருந்தது. 22 மில்லியன் மார்க்கெட் விலை என்றால் அதனை 2 மடங்கு விலை கொடுத்து வாங்க போகிறார் என்றால் அதன் விலை மொத்தம் 44 மில்லியன் ஆகும். கரோல் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். அவரிடம் அவ்வளவு பணம் இல்லை. சரி, கேஷா இல்ல கிரெடிட் கார்டு, செக் கொடுக்க போறீங்களா? எப்படி பணத்தை எனக்கு செட்டில்மெண்ட் பண்ண போறீங்க? அவரை பார்த்து புன்னகை முகத்துடனே கேட்டான் சேவியர். கரோல் கொரியாவில் இருக்கும் MG குரூப் உடைய வைஸ் பிரசிடென்ட். அவருக்கென்று தனிப்பட்ட கௌரவம் இருக்கிறது.
ஆனாலும் மற்ற சிலர்களைப் போல அந்த அளவுக்கு அவர் பணக்காரர் இல்லை. அவர் கம்பெனியின் முதலாளியிடம் இருக்கும் அளவிற்கு பாதி பங்கு கூட இவரிடம் சொத்து மதிப்பு இல்லை. அவரிடம் வெறும் சில மில்லியன்கள் மட்டுமே இருக்கிறது. எம்ஜி குரூப் பெயரை பயன்படுத்திக் கொண்டுதான் இந்த கப்பலின் உள்ளே நுழைந்தார். ஏதோ உனக்கு இந்த தடவை அதிர்ஷ்டம் வந்துருச்சு, அதனால ரொம்ப ஆடாத. ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த அதிர்ஷ்டம் உனக்கு கை கொடுக்காது. உன்னை இன்னைக்கு போனா போதுன்னு விடுற. சிவந்த முகத்துடன் கூறிய கரோல் அங்கிருந்து செல்ல பார்த்தார். அவர் செல்வதை பார்த்ததுமே சேவியர் முகம் சுருக்க சத்தமாய் கத்தினான். நில்லுங்க, இன்னும் என்னோட பணத்தை நீங்க கொடுக்கவே இல்லை. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டு பார்த்தேன். அதை போய் நிஜமா எடுத்துக்கிட்டா என்ன சரியான பட்டிக்காட்டனா இருக்கிற? உன்னெல்லாம் முதல்ல யாரு இந்த கப்பலுக்குள்ள விட்டது? இதுக்கு முன்னாடி பணத்தை பார்த்ததே இல்லையா நீ? அதான் இப்படி காசுக்காக அலையறியா? இதனை கேட்டதும் சேவியருக்கு ஆத்திரம் அதிகரித்தது. அவர் சொன்ன வாக்கை மீறுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னையவே ஏமாத்த பாக்குறீங்களா? நான் எப்ப உன்னை ஏமாத்தினேன்? இது எப்படி சீட்டிங் கணக்குல வரும்? நான் உன்கிட்ட விளையாட்டுக்கு அப்படி பேசினேன். அதுவும் இல்லாம நான் உன்னை ஏமாத்துறேன்னே வச்சுக்கோ, உன்னால என்ன பண்ண முடியும்? சேவியரால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என நினைத்து கூறினார் கரோல். இந்த எக்ஸிபிஷன் உலகத்தரம் வாய்ந்த ஆர்கனைசேஷன் நடத்துகிறது. அதனால் அவனால் நிச்சயம் இங்கு பிரச்சனை செய்ய முடியாது என நினைத்தார். ஓஹோ, நீ அப்படி வரியா? சரி, அப்புறம் ஐயோ அம்மா நீ என் காலில் விழுந்து கெஞ்சாது, மன்னிப்பு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அழுத்தமாக சொன்ன சேவியர் உள்ளங்கையில் ஒரு வெள்ளி ஊசி இருந்தது. அதனை உடனே கரோலன் முக்கியமான அக்குபஞ்சர் புள்ளியில் குத்தினார். அதில் வலி பொறுக்க முடியாமல் கத்தினார் கரோல். ஐயோ அம்மா வலிக்குது, என்ன விடு. வலி பொறுக்க முடியாமல் கரோல் அவரின் வயிற்றை பிடித்துக் கொண்டு அலறினார். நெற்றியிலிருந்து வேர்வை வழிய துவங்க உடனே நெஞ்சையும் தலையையும் பிடித்துக் கொண்டு அலறினார். உடலின் ஒவ்வொரு பகுதியாய் அவருக்கு வலி அடக்க ஆரம்பித்தது. ஐயோ, இந்த வலி எனக்கு கொன்று போலையே, யாராவது எனக்கு காப்பாத்துங்க, ரொம்ப வலிக்குது. தரையில் உருண்டு பிறண்டு துடிதுடித்தார் கரோல். அவரின் அலறல் சத்தம் அங்கு இருக்கும் அனைவரையும் நடுங்க செய்ய அனைவருமே சேவியரை பயத்துடன் பார்த்தார்கள். சேவியர் சாதாரணமாய் அவரை 2 தட்டுதான் தட்டினார். அதற்கே இந்த வலியா? இங்கே என்ன நடக்கிறது என ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன நடக்குது? கரோல் அலறல் சத்தம் கேட்டு அங்கு இருக்கும் வெயிட்டர்களும் செக்யூரிட்டி ஆட்களும் உடனே விரைந்து வந்தார்கள். அதில் இருக்கும் ஒருவர் கரோலை அடையாளம் கண்டு கொண்டார். இவரு கொரியாவோட எம்ஜி குரூப் டைரக்டர் கரோல் தானே? உங்களுக்கு என்னாச்சு சார்? ரொம்ப வலிக்குது, எனக்கு உதவி பண்ணுங்க. பேச முடியாமல் சிரமத்துடன் பேசினார். அவரால் வலியை பொறுக்கவே முடியவில்லை. விட்டால் அங்கேயே இறந்துவிடவும் என்பது போல அவ்வளவு வலி அவருக்கு உண்டானது. உடனே அங்கிருக்கும் செக்யூரிட்டி மருத்துவருக்கு அழைத்தார். அங்கு வேலை பார்க்கும் மருத்துவர் இதற்கு முன்பு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனையில் பணிபுரிந்தவர். உடனே கரோல் பக்கம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் அவரால் என்ன ஆனது என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. டைரக்டர் கரோல் நிலைமை வித்தியாசமா இருக்கு. உடனே இவரை கொரியால இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். அங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். சீரியஸாக அந்த மருத்துவர் கூறிட அந்த வழியிலும் கரோல் அவரை எட்டி உதைத்தார். ஒழுங்கா இங்கிருந்து போயிரு. இங்கிருந்து கொரியா செல்வதற்கு பல மணி நேரம் ஆகும். அதுவரை அவரால் நிச்சயம் வலி தாங்க முடியாது. எபிசோட் 159. கரோலுக்கு வலி உயிர் போக துடித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு மருத்துவம் பார்க்க வந்த மருத்துவருக்கும் அவருக்கு என்ன ஆனது என்று தெரியாமல் குழம்பினார். இங்கிருந்து கொரியா செல்ல வேண்டும் என்றால் நிறைய நேரம் ஆகும். அதுவரைக்கும் அவரால் வலியை பொறுத்துக் கொள்ள முடியாது. பிளீஸ், தயவு செஞ்சு நீ என்ன பண்ணியோ அதை திரும்ப எடு. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரியே காசு கொடுத்துறேன். பிளீஸ், இந்த வலியை நிப்பாட்டு. இது சேவியர் வேலை என தெரிந்து அவனிடம் கெஞ்சினார். ஏற்கனவே வலியை அனுபவித்துக் கொண்டிருப்பதனால் இன்னும் அவனை எதிர்த்து பேச அவருக்கு துணிச்சல் இல்லை. சேவியர் 2 அடி பின்னே சென்றான். கரோல் அவனின் காலை பிடிக்காமல் இருப்பதற்காக தள்ளி நின்றான். டாக்டர் கரோல், தேவையில்லாம மத்தவங்க மேல பழி போடாதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுறீங்க. நான் உங்களை அடிக்க கூட இல்லை. நான் எதுவுமே பண்ணாம இப்படி பேசுறீங்க. தனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல சேவியர் பேசிட கரோலுக்கு ஆத்திரம் அதிகரித்தது.
ஆனாலும் அவரால் வலி தாங்க முடியாது என்பதனால் அவனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். நான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை காப்பாத்து தயவு செஞ்சு. அவர் மிகவும் மன்றாடி கேட்டதும் தான் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொள்வது போல சம்மதமாய் தலையசைத்தான். சரி சரி, இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறீங்க, உங்களுக்கு போனா போதுன்னு உதவி பண்றேன். முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாப்போம். சேவியர் கீழே குனிந்து அவர் உடலில் வலி எடுக்கும் இடங்களை தொட்டு பார்த்தான். போலியாக அதிர்ச்சி அடைவது போல நடித்தான். ரேடா, உங்க நிலைமை ரொம்ப விசித்திரமா இருக்குது. ஆனாலும் கண்டிப்பா என்னால இதை சரி பண்ண முடியும். இன்னமும் உங்களுக்கு வலிக்குதா? கேட்டுக்கொண்டே சேவியர் கரோல் உடலை லேசாக தட்டிட உடனே வலி மட்டுப்பட்டது. அப்பொழுதுதான் கரோலுக்கு போன உயிர் திரும்ப வந்தது போல இருந்தது. இல்ல, இப்ப வலி சுத்தமா இல்ல. அதான் உங்களுக்கு இப்ப வலி இல்ல. எழுந்திருச்சு எனக்கு தர வேண்டிய பணத்தை தரீங்களா? சார், என்கிட்ட நிஜமாவே அவ்வளோ பணம் இல்லை. நான் உங்களுக்கு 30 மில்லியன் தரேன். நீங்களே அந்த மாணிக்கத்தை வச்சுக்கோங்க. கெஞ்சலாக அவர் கேட்க சேவியர் முகத்தை சுருக்கினார். இந்த 30 மில்லியனும் 22 மில்லியனும் சேர்ந்தால் வெறும் 52 மில்லியன் கிடைக்கும். அவன் வெட்டு கட்டியதை வைத்து கணக்கு போட்டால் சேவியருக்கு 66 மில்லியன் வரவேண்டியது. ஆனால் கரோலிடம் நிஜமாகவே பணம் இல்லை என்பதை உணர்ந்த சேவிகர் வேறு வழி இல்லாமல் இதற்கும் ஒப்புக்கொண்டார். சரி, எனக்கு நஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் எடுத்துக்கிறேன். கரோல் விட்டால் அழுது விடுவான் என்ற நிலையில் இருந்தார். என்னது 30 மில்லியன் அவனுக்கு போதவில்லையா என தோன்றியது. இருந்தும் சேவியரை எதிர்க்கும் துணிவில்லாமல் செக்கில் 30 மில்லியன் எழுதி கையெழுத்து போட்டுவிட்டு அவனிடம் கொடுத்துவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து ஓடிவிட்டார். சார், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்களோட ஐடி கார்டை காட்டுறீங்களா? கேப்டன் சேவியரை தலை முதல் கால் வரை வெறுப்புடன் பார்த்தபடியே கேட்டான். இந்த கப்பலில் எல்லாராலும் ஏறிவிட முடியாது. அதுவும் இல்லாமல் சேவியர் பற்றி அங்கிருப்பவர்களுக்கு யாருக்குமே தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவனின் உடையும் அந்த இடத்திற்கு ஏற்றது போல இல்லை. கூடவே டைரக்டர் கரோலை கூட அவன் எதிர்த்திருக்கிறான். இப்படிப்பட்டவன் கப்பலில் இருந்தால் இங்கிருக்கும் மற்ற சிலரையும் அவன் அவமானப்படுத்துவான் என நினைத்து கேட்டார். எதுக்கு என்ன மட்டும் செக் பண்றீங்க? நான் ட்ரெஸ் பண்ணி இருக்கிறத பார்த்து என்ன சந்தேகப்படுறீங்களா? அப்படிலாம் இல்லை சார். எனக்கு இங்க வர கெஸ்ட்டை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா உங்களை முதல் தடவை இந்த இடத்துல பாக்குறேன், அதனாலதான் கேட்டேன். உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்குல்ல? வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன் கேப்டன் கேட்க சேவியர் அவனிடம் இருக்கும் ஊதா கலந்த தங்க நிற கார்டை எடுத்து காட்டினான். இதான் என்னோட ஐடி கார்டு, போதுமா? அந்த கார்டை பார்த்ததுமே கேப்டன் முகம் மொத்தமாய் மாறியது. உடனே பயத்துடன் சேவியரிடம் மன்னிப்பு கேட்டான். என்னை மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ். என் மேல கோவப்படாதீங்க. நான் தெரியாதனமா இப்படி கேட்டுட்டேன். உங்களோட நேரத்தை நீங்க நிம்மதியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. உடனே மன்னிப்பு கேட்க சேவியர் அவனை முறைத்து பார்த்தான். அங்கு சுற்றியிருந்த சிலர் அவன் கையில் இருக்கும் கார்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். நாட்டிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தினரிடம் மட்டும்தான் இந்த வகையான கார்டு இருக்கும். அப்படி இருக்கையில் இந்த நபர் யாராக இருப்பார் என யோசித்தார்கள். இவ்வளவு நேரம் சேவியர் கையில் இருக்கும் மாணிக்கத்தை வாங்க நினைத்தவர்கள் இப்பொழுது அமைதியானார்கள். இந்த கார்டு வைத்திருப்பவர் மிகப்பெரிய பணக்காரர். அப்படி இருக்கையில் அவர் ஏன் பணத்தை பற்றி கவலை கொள்ள வேண்டும் என நினைத்தார்கள். சேவியர் அந்த இடத்திலே நின்று யுவான் வருகைக்காக காத்திருந்தார். ஆனால் அவன் இன்னும் வராமல் இருக்க அங்கிருந்து வெளியே சென்று காற்று வாங்க நினைத்தான். அந்த இடத்தை விட்டு வெளியே வந்ததுமே அவனுக்கு பழக்கப்பட்ட ஒருவரை சந்தித்தான். மிஸ் ஓவியா. மிஸ்டர் சேவியர். இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். சேவியர் இங்கு வருவான் என ஓவியா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. நீங்க இங்க என்ன பண்றீங்க? குழப்பத்துடன் அவளை பார்த்து கேட்டான். இந்த கப்பலை பொறுத்த வரையும் பணக்காரர்களும் அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய உயர் பதவியில் இருப்பவர்கள் மட்டுமே இந்த இடத்தில் இருப்பார்கள். அப்படி இருக்கையில் ஓவியா டவுனில் இருக்கும் ஒரு சிறிய வங்கியின் மேனேஜர். அவள் இந்த கப்பலில் என்ன செய்கிறாள் என யோசித்தான். அவனை போலவேதான் ஓவியாவும் யோசித்தாள். சேவியர் ஒரு சிறிய கிராமத்தில் சிறு தொழில் செய்யக்கூடியவன். இந்த கப்பலில் என்ன செய்கிறான் என நினைத்தாள். நான் இங்க லீடர் கூட வந்தேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க மிஸ்டர் சேவியர்? நான் என்னோட ஃப்ரெண்ட் கூட வந்தேன். ஓவியா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். இந்த கப்பலில் இருக்கும் விருந்தினர்கள் யாருமே சாதாரண ஆட்கள் இல்லை. அவர்கள் வெவ்வேறு நாடுகளில் இருந்தும் ஊர்களில் இருந்தும் வந்திருக்க விருந்தாளிகள் அவர்களுடன் சேவியருக்கு பழக்கம் இருக்கிறதா என ஆச்சரியமாக பார்த்தாள்.
மிஸ்டர் சேவியர், நீங்க ரொம்ப ஃபார்மலா பேசுறீங்க. உங்களை விட எனக்கு 1-2 வயசு தான் அதிகம். அதனால நீங்க என்னோட பேரை சொல்லியே கூப்பிடலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஓவியா. இருவரும் பேசி சிரித்தபடியே இருக்க, அந்த நேரம் ஓவியா வயதை சேர்ந்த இன்னொரு பெண்ணும் அங்கு வந்தாள். ஓவியா, இன்னும் இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கற? அங்க நம்ம பாஸ் கோவமா உன்னை தேடிட்டு இருக்காரு. சீக்கிரம் வா. ஆமா, இவன் யாரு? அருகில் இருக்கும் சேவியரை தலை முதல் கால் வரை முகத்தை சுளித்தபடியே பார்த்தாள் அந்த பெண். அவனின் உடையை வைத்து இந்த இடத்திற்கு சற்றும் பொருந்தாதவன் என நினைத்தாள். இத எனக்கு தெரிஞ்சவர் சேவியர். ஆமா சேவியர், உன்னோட ஃப்ரெண்ட் இங்க காணுமே. உனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னா என் கூட வரியா? சேவியருக்கும் ஓவியா யாருடன் இந்த கப்பலில் வந்திருக்கிறாள் என தெரிந்து கொள்ள வேண்டும் என தோன்றியது. இன்னும் யுவான் திரும்ப வராததனால் சம்மதமாய் தலையசைத்தான். சரி, நான் வரேன். ஓவியாவுடன் நடந்து செல்ல அவளின் தோழி ஜெனிஃபரை சேவியருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள். ஜெனிஃபர் பக்கத்து ஊரில் இருக்கும் பேங்கில் மேனேஜராக இருக்கிறாள். அவர்கள் இருவருமே சிறுவயதிலிருந்தே ஒன்றாக படித்து ஒரே யூனிவர்சிட்டியில் சேர்ந்து இன்னமும் நல்ல தோழிகளாக இருக்கிறார்கள். ஆனால் ஜெனிஃபர் சேவியரை மட்டமாக பார்த்தாள். அவன் உடை அணிந்திருக்கும் விதமே அவளுக்கு பிடிக்கவில்லை. அவனை பார்த்தாலே எங்கிருந்தோ வந்த பட்டிக்காடு படிப்பறிவு இல்லாதவன் போல தோன்றியது அவளுக்கு. குழப்பமாக ஓவியாவை பார்த்தாள். அவளுக்கு ஏன் கொஞ்சம் கூட ரசனையே இல்லை என தோன்றியது. சாதாரண ஒரு கிராமத்தானை பார்த்து அவனுடன் பழக்கத்தில் இருக்கிறாளே என மனதில் நினைத்து முகத்தை சுருக்கினாள். அவளுக்கு சேவியர் அவர்களுடன் வருவது பிடிக்கவில்லை. ஆனாலும் ஓவியாவிற்காக பொறுத்து கொண்டாள். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 160. சேவியர் ஓவியாவுடன் கப்பலில் இருக்கும் மிகப்பெரிய தனி அறைக்கு சென்றான். அந்த அறை உள்ளே இல்லாத வசதியே இல்லை. மிகப்பெரிய டைனிங் டேபிள், சோஃபா, டிவி, சவுண்ட் சிஸ்டம் என அனைத்துமே அங்கிருந்தது. அந்த அறை உள்ளே 7-8 பேர் இருந்தார்கள். 2 நடுத்தர வயதுடைய நபர்கள் அங்கு இருப்பவர்களுக்கு எதை பற்றியோ மும்முரமாக கூறிக்கொண்டிருந்தார்கள். ஓவியா, ஜெனிஃபர், இவ்வளோ லேட்டாக வருவீங்க? டைரக்டர் கரோல் இங்கே வரப்போறாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அப்படி இருந்தும் லேட்டா வரீங்க? கோபமாக நடுத்தர வயதுடைய நபர் ஒருவர் அவர்களை பார்த்து கத்தினார். சாரி சார், நான் வழியில் என்னோட ஃப்ரெண்ட பார்த்தேன், அதான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த நபர் ஓவியாவை கோபத்துடன் பார்த்து சேவியரை வெறுப்புடன் பார்த்தார். ஓவியா, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப பெருசு. உன்னை இங்கே கூட்டிட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம், நீ ரொம்ப கஷ்டப்படுறியே, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் கூட்டிட்டு வந்தேன். யாருக்குமே நல்ல வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரம் அமையாது. நீ தான் அதுக்கு கஷ்டப்படணும். டைரக்டா என்னோட மொத்த பணத்தையும் உன்னோட பாக்கெட்ல என்னால போட முடியாது. என்ன மன்னிச்சிருங்க சார், இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். மன்னிப்பு கேட்டவள் அந்த நபரை பார்த்து தயக்கத்துடன் நின்றாள். சார், என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த ஷிப் பத்தி சரியா தெரியாது. அவனையும் நம்ம கூட இங்கே இருக்க வச்சுக்கலாமா? அவளின் பாஸ் டானியலை பார்த்து கேட்டாள். டானியலுக்கு கோபம் வந்தது. இந்த இடத்த பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? கண்டவங்க எல்லாம் உள்ளார வந்து தங்கிட்டு போற இடம் மாதிரி இருக்கா? சும்மா இந்த இடத்துல யாரையும் இருக்க வைக்க முடியாது. சரி, போனா போட்டோம். இங்க வெயிட்டர் வேலைக்கு ஆள் இல்ல, அதனால அவனை ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து இங்க இருக்க சொல்லு. அதே மாதிரி உன்னோட வேலையை நீ ஒழுங்கா செய்யணும். டைரக்டர் கரோலை மதிச்சு நடக்க கத்துக்கோ. கோபமாக டானியல் கூறிட ஓவியா அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். அவள் சிறிது நேரத்திற்கு தான் சேவியரை அங்கு தங்க வைத்துக் கொள்ள கேட்டாள். ஆனால் அவரோ சேவியருக்கு வேலை வேண்டி கேட்டது போல தவறாக நினைத்து அவனை வேலை பார்க்க கூறுகிறார். சேவியர் நண்பன் வரும் வரை அவனை இங்கு தங்க வைத்துக் கொள்ளலாம் என நினைத்தாள். ஓவியா மறுத்து பேச வர அவளை தடுத்தான் சேவியர். ஓவியா, அவர் எனக்கு எவ்வளோ நல்ல சான்ஸ் கொடுத்திருக்காரு, அதை நான் கண்டிப்பா பயன்படுத்திக்கணும்ல. சேவியர் தன்மையாக கூறுவதை பார்த்ததுமே டானியலுக்கு இன்னும் ஆணவம் அதிகரித்தது. சரி சரி, உன்னோட வேலை அவ்வளவு சுலபமானது இல்லைன்னு தெரியும்ல, அதனால ஒழுங்கா வேலை பாரு. டைரக்டர் கரோலை மட்டும் நீ இன்னைக்கு சந்தோஷப்படுத்தின, உனக்கு தான் இன்னைக்கு நல்லது. ஸோ அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க. டானியல் கூறிட சேவியர் உள்ளே சென்று வெயிட்டர்ஸ் யூனிஃபார்மை மாட்டிக்கொண்டு வந்தான். சேவியருக்கு வெயிட்டர் போல் வேலை பார்ப்பதில் விருப்பமில்லை. ஆனால் இங்கு ஏதோ சரியில்லை என அவனுக்கு தோன்றியது. அந்த அறை உள்ளே நுழைந்ததுமே அங்கிருக்கும் 7 பெண்களையுமே கண்டு கொண்டான் சேவியர். ஓவியா, ஜெனிஃபர் உள்பட மொத்தம் 7 பெண்களும் வெறும் 4 ஆண்களும் அந்த இடத்தில் இருந்தார்கள்.
அங்கிருக்கும் பெண்கள் அனைவருமே ஆளை கவரும் அளவிற்கு கவர்ச்சியாக உடை அணிந்து முகத்தில் ஏகப்பட்ட ஒப்பனையுடன் அமர்ந்திருந்தார்கள். டேனியலின் வார்த்தையை கேட்டதை வைத்து டைரக்டர் கரோலை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என புரிந்து கொண்டார். அதற்காகத்தான் இந்த பெண்களை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என நினைத்தான் சேவியர். சேவியருக்கும் ஓவியாவிற்கும் நீண்ட நாள் பழக்கம் இல்லை என்றாலும் இருவருக்கும் இடையே நல்ல நட்பு இருக்கிறது. அதனால் அவளுக்காக அங்கிருக்க நினைத்தான். அவன் சந்தேகப்பட்டது போலவே ஏதேனும் தவறாக நடக்க நேர்ந்தால் உடனே அவளுக்கு உதவி செய்யலாம் என நினைத்து அங்கிருக்க நினைத்தான். மனதில் அப்படி எதுவும் தவறாக இருக்கக்கூடாது என நினைத்தவன் தான் அதிகப்படியாக யோசிக்கிறோமோ என சொல்லிக் கொண்டார். அங்கிருந்த பிரசிடென்ட் அந்த நடுத்தர வயதுடைய நபருடன் பேசிக் கொண்டிருந்தார். மாஸ்டர் லலித், நீங்க முக்கியமா சொல்ல வேண்டியது இவங்க கிட்ட சொல்லுங்க. அங்கிருக்கும் பிரசிடென்ட் கூறிட உடனே லலித் ஓவியாவையும் மற்ற பெண்களையும் பார்த்து பேசினார். இங்க இருக்கிற மீட்டிங் எம்ஜி குரூப்ஸ் டைரக்டர் கரோல் கூட நடக்க போகுது. இது வாழ்க்கையில ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். நம்ம குரூப்புக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. டைரக்டர் இருக்காரு, என்னென்னலாம் கேட்கிறாரோ அதெல்லாம் அவருக்கு பிடிச்சது போல பண்ணுங்க. கடந்த 2 வருஷமா நம்ம 2 குரூப்பும் ஒன்னா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நமக்கு வர பணம் உங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கவே சரியா போகுது. ஆனா நம்மளுக்கும் முன்னேற்றம் வேணும்னா இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தேவை. நம்ம இதுக்கு மேலேயும் இன்னும் வளரணும். டைரக்டர் கரோலை யார் யாரெல்லாம் சந்தோஷப்படுத்துறீங்களோ, பசங்களா இருந்தா அவங்களுக்கு 10,000, பொண்ணுங்களா இருந்தா 20,000 நம்ம போர்டு கொடுக்கும். கூடவே எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் நான் தனிப்பட்ட விதத்துல தருவேன். புரிஞ்சுதா? இவ்வளவு பணம் கிடைக்கப் போவதை கேள்விப்பட்டதுமே அந்த குழுவில் இருந்தவர்கள் மகிழ்ச்சியாய் கைதட்டினார்கள். அனைவருக்கும் பணத்தின் மீதிருந்த பேராசைதான் அதிகமாயிருந்தது. ஓவியாவிற்கும் பணத்தேவை இருந்ததுதான். அதனால்தான் இங்கே வந்தாள். ஆனால் லலித் கூறியதை கேட்டதுமே அவள் முகம் மாறியது. ஏதோ சரியில்லை என நினைத்தாள். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? இது நம்மளோட பேங்க்குக்கு ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் டைரக்டர் கரோலை சந்தோஷப்படுத்துறீங்களோ அவங்கள நம்ம டவுன் பிரான்ச்சில் ஜெனரல் மேனேஜரா நான் டைரக்டாவே ப்ரொமோட் பண்ணுவேன். இதை கேட்டதுமே ஜெனிஃபர் இன்னும் ஆர்வமடைந்தாள். உடனே எப்படியெல்லாம் டைரக்டர் கரோலை சந்தோஷப்படுத்துவது என யோசிக்க ஆரம்பித்தாள். என்னதான் ஊரில் அவர்களின் பேங்க் நல்ல பெயருடன் இருந்தாலும் அவர்களுக்குள் போட்டியும் இருந்தது. அதுவும் குறிப்பாக கிராம வங்கியில் இருக்கும் மேனேஜர்களுக்கு இடையில் போட்டி இருந்தது. அவர்களின் டார்கெட்டை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு போனஸும் கிடைக்காது, சம்பளத்திலிருந்து பாதி பணமும் குறைக்கப்படும். அதே போல ஓஷன் குரூப் அவர்கள் பேங்கின் மிகப்பெரிய கிளைண்ட். ஒவ்வொரு வருஷமும் 1 பில்லியனுக்கு மேல் அவர்கள் பேங்கில் அந்த குரூப்ஸ் பணத்தை வைப்பார்கள். கூடவே அவர்கள் லோனும் 5 மில்லியனுக்கு மேல் எடுப்பதனால் அவர்களுக்கு ஏகப்பட்ட வட்டி கிடைக்கும். இப்பொழுது ஓஷன் குரூப் கொரியாவை சேர்ந்த எம்ஜி குரூப் உடன் வேலை செய்ய போகிறது. இந்த கான்ட்ராக்ட் மட்டும் நல்லபடியாக அவர்கள் சைன் செய்துவிட்டால் $10 பில்லியன் அளவிற்கு பிசினஸ் டீலிங் நடக்கும். அதனால்தான் லலித் அதில் அதிக கவனத்தை செலுத்துகிறார். அதனால்தான் அவர்கள் வங்கியில் இருக்கும் மிக அழகாய் இருக்கக்கூடிய மேனேஜர்களை அந்த இடத்திற்கு அழைத்து வர கூறியிருந்தார். சிறிது நேரத்திலே லலித்துக்கு போன் வர உடனே அதனை எடுத்துக்கொண்டு வெளியே அவசரமாய் ஓடினார். அடுத்த சில நிமிடத்தில் மீண்டும் டைரக்டர் கரோலுடன் உள்ளே வந்தார். எல்லாரும் எம்சி குரூப் டைரக்டர் கரோலை வெல்கம் பண்ணுங்க. லலித் கூறியதை கேட்டதும் அங்கிருக்கும் பெண்கள் நேரடியாக டைரக்டர் கரோல் பக்கம் சென்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். ஹலோ டைரக்டர் கரோல், என் பேரு சோஃபியா. டைரக்டர் கரோல், நீங்க நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுவும் நிறைய கொரியன் ஹீரோஸ் மாதிரியே இருக்கீங்க. அங்கிருக்கும் பெண்கள் ஒவ்வொருவராய் போட்டி போட்டுக் கொண்டு டைரக்டர் கரோலை இம்ப்ரெஸ் செய்வதற்காக பேச சேவியருக்கு குமட்டி கொண்டு வந்தது. பச்சை புழுகிற ஆளுகளே, இந்த கிழவனை பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கா, காசுக்காக இவ்ளோ கேவலமா நடிக்கிறாங்களே. மனதில் நினைத்துக் கொண்டு ஓரமாய் நின்றான் சேவியர். டைரக்டர் கரோல் என சொன்னதுமே சேவியர் அவனிடம் வாங்கி கட்டிக்கொண்ட கரோல் தான் என புரிந்து கொண்டான். நல்லவன் போல நடிப்பதில் டைரக்டர் கரோல் கில்லாடி. சேவியரிடம் வாங்கி கட்டிக்கொண்டது 10 வெள்ளை போலும். திரும்பவும் இங்கு வந்திருக்கிறான் என நினைத்தான் சேவியர். அவன் மட்டும் அவனுடைய பொறுக்கி புத்தியை ஓவியாவிடம் காட்ட நினைத்தால் சேவியர் அவனை விட்டுவிட மாட்டான். அவன் பார்வை ஓவியா பக்கம் திரும்பினாலே ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்தான்.